Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS Target TNPSC குரூப் 4க்கு ஆல் டிக்கெட் வந்துருச்சு. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வெனஸ்டே இல்லைன்னா ஃப்ரைடே நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் போட்டு வச்சுருங்க, ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா அதை எங்கேயும் மறந்து வச்சிடாதீங்க. ஆல் டிக்கெட் பத்திரம். தென் வந்து 8:30க்கு வந்து போகணுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் காலுக்கு. 9 o'clock மேலே வந்து அனுமதிக்க மாட்டாங்க, ஓகேங்களா? 9 o'clock மேலே அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஆல் டிக்கெட் முன்னாடியே எடுத்து அதில் வந்து இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணுற பிளாக் பென் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா இந்த 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஓகே, அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதார் கார்டு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு இது போல் எதனா ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அன்றைக்கி காலையில் பண்ண வேண்டியது, ஓகேங்களா? ஹால் டிக்கெட் வந்துருச்சு, அதனால் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக் தான் வந்து 20வது டெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். 20 டெஸ்ட்டு குரூப் 4க்கு 20 நாள் 20 டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்ததில் நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக் இலக்கணம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அழகு 1லேருந்து அழகு 7 வந்து தனித்தனியாக டெஸ்ட் வச்சாச்சு. 5 மாடல் எக்ஸாமும் வச்சாச்சு. இது ஃபைனல் எக்ஸாம். சரி, ஓல்டு புக்கு மட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்காத இருக்கிறேன். சரி, அதுலேயும் ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு டெஸ்ட்டு ஓல்டு புக்கிலேருந்து 6th to 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணமும் இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 100 வினாக்கள். நீங்கள் அந்த இலக்கணம் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வரும் இல்லைங்களா, அதை ஒரு முறை பார்த்துருங்க. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணல, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, ஓல்டு புக் நான் படிக்கல அப்படின்னு படிச்சிருக்கணும், ஓகேங்களா? படிக்கல அப்படின்றவங்க இந்த 100 கொஷினாவது நல்லா பார்த்துக்கங்க. தென் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். மீதி இருக்கிற ஒரு 3 டேஸில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து ஒரு 3 டேஸ்க்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எக்ஸாம் போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். அடுத்த குரூப் 2A ஸ்டார்ட் பண்ணலாமா என்னம்மான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்க, இந்த 20 டெஸ்ட்டு பற்றி தெரியாதுன்னா டெலிகிராம் சேனல் ஆட் ஆகிக்குங்க. எல்லா பிடிஎஃப்பும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற பிடிஎஃப் ஃபஸ்ட்டு பாருங்கள். 20 நாளைக்கு 20 டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். முடிஞ்சால் ஒன்று 3 டேஸில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. 20 டெஸ்ட்டு தான். ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட 5 டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 4 நாளைக்கு 4 டெஸ்ட்டு முடிச்சிடலாம். ஆல்ரெடி நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே நாளில் கூட 20 டெஸ்ட்டு அட்டன் பண்ண முடியும். 2000 கொஷின் ஒரு நாளில் நம்மளால் ரெஃபர் பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியும். நல்லா படித்து ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு அப்படியே நம்ம முடித்து ஆன்சர் செக் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். என்ன ஒன்று ஆன்சர் போட்டுடலாம், ஆனால் நமக்கு 20 கொஷினுக்கும் வந்து நீங்கள் ஆன்சர் பார்க்கணும் இல்லைங்களா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.